வெல்கம் டு சாப்பிட வாங்க. இது மாம்பழ சீசன். இந்த மாம்பழ சீசனில் குட்டீஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மேங்கோ ஷீட் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். வாங்க, மேங்கோ ஷீட் ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மாம்பழத்தில் இன்றைக்கி நாம் ஒரு சூப்பரான ரெசிபி பண்ண போகிறோம். இதை பண்ணுறதுக்கு நாம் இன்றைக்கி 1 kg மாம்பழம் எடுத்திருக்கோம். இந்த மாம்பழம் எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு ஸ்கின் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். மாம்பழம் ஸ்கின் ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. இது மாதிரியே இனிப்பான நல்ல பழுத்த மாம்பழமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாம்பழம் எல்லாத்தையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாம்பழம் எல்லாத்தையும் ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். இதில் தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது மாதிரியே அரைச்சி எடுத்துக்கோங்க. நாம் கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற மேங்கோ பல்ப் எவ்வளோ இருக்குதுன்னு மெஷர் பண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுத்திருக்கேன். இது வந்துட்டு 1/2 லிட்டர் இருக்குது. கிட்டத்தட்ட 2 கப் இருக்குது. அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு அதில் நாம் கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற மேங்கோ பல்ப்பை சேர்த்துக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஆர் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது கூடவே 150 கிராம் சுகர் சேர்த்துக்கிறேன். மாம்பழம் இனிப்பு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சுகர் அதிகமாக சேர்த்துக்கோங்க. உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி அதிகமாகவோ கம்மியாகவோ சேர்த்துக்கோங்க. சுகர் எல்லாம் கரைஞ்சி மாம்பழம் இன்னும் கொஞ்சம் கெட்டியான பதம் வரணும். அது வரைக்கும் கண்டினியூவாக கலந்து விட்டுட்டே இருங்க. மீடியம் அண்டு லோ ஃப்ளேமில் மாற்றி வச்சு கிட்டத்தட்ட 15 நிமிஷம் கிளறி விட்டுருக்கேன். இந்த டைமில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஏலக்காய் பவுடர் சேர்த்தாம தான் பண்ணுறேன். கரண்டியில் எடுத்தால் இது மாதிரி கெட்டியாக விழணும். இந்த மாதிரி பதம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு ஸ்டீல் பிளேட் எடுத்துகிட்டு அதில் நெய் இல்லாட்டினா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போது மேங்கோ மிக்ஸை இந்த பிளேட்டில் ஊற்றிக்கலாம். நான் 2 பிளேட்டில் ஊற்றுறதுனால இதில் பாதி மட்டும் ஊற்றிக்கிறேன். பிளேட்டை நல்லா டேப் பண்ணி எல்லா பக்கமும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பண்ணிக்கோங்க. ரெண்டு பிளேட்டில் இதை நாம் ஊற்றி வச்சாச்சு. 2 இல்லாட்டினா 3 நாளைக்கு வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. மேலே ஒரு கிளாத் போட்டு மூடி வச்சுக்கோங்க. அப்போ தான் டஸ்ட் எதுவும் படாமல் இருக்கும். 2 டேஸ்க்கு அப்புறம் இது எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நல்லா ட்ரை ஆகிடுச்சு. நாம் 2 நாள் காய வச்சுருக்கோம். பாருங்கள், கை வச்சு எடுத்தாவே நல்லா வந்துடுது. இதை நாம் இப்போ சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. இது மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டேஸ்டியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.